Okay, good evening. So let us start now. Not made by me. I've taken this from internet. Okay, from a website. So this cheat sheet contains like introduction about dictionary, the definition, then how it has been described, how to write program using dictionaries. அதுக்குள்ள எப்படி லிஸ்ட் கொண்டு வர முடியும், டிக்ஷனரிஸ் வந்து நீங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த சீட் ஷீட்ல இருக்கு. ஸோ இது நீங்க படிச்சீங்கனாலே போதும், யூ கேன் ரைட் லைக் எனி ப்ரோக்ராம்ஸ் தட் தே ஆஸ்க். ஸோ லைக் ஆல் த டீடைல்ஸ் இன் ஒன் ஷீட். அதனால தான் இதுக்கு சீட் ஷீட்னு பேர். லைக் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு யூ கேன் யூஸ் திஸ். ஸோ you all know, yesterday I told you, right, it contains a key value with its value. ஸோ நம்ம நார்மல் டிக்ஷனரிஸ்ல பார்க்கும்போதே இல் கம் டு நோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கும் இல்லையா, என்ன சொல்ல, you'll have ஒரு appendix கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சே alphabetical orderல you'll select the information based on that. You'll search based on that, right? For example, say Anita நீ search பண்ணணும் அப்படின்னா ஏ alphabetical orderல ANIல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்பீங்க. then you'll go on to Anita and you'll find out the meaning of that. அதே மாதிரி தான் இங்கேயும் டிக்ஷனரியில் going to do. So டிக்ஷனரியில் you'll have two pair of details. One is a key value, key, and the exact value for that particular key. Okay, key தான் denote பண்ணியிருக்கோம். So the value will be associated with the key and it will be displayed like this. For example, say இப்போ நான் ஏலியன் ஜீரோன்றது வந்து இஸ் மை வேரியபிள் நேம். டிக்ஷனரி எல்லாத்துக்குமே நம்ம வேரியபிள் வச்சு தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஏலியன் ஜீரோ இஸ் மை வேரியபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் சே நீங்கள் என்ன வேரியபிள் யூ ஆல் நோ இட் இஸ் யூசர் டிஃபைன்டு தான். ஸோ யூ கேன் யூஸ் யுவர் ஓன் வேரியபிள்ஸ், சே ஏ பி சி ஆர் டி ஆர் அனிதா ஆர் பென்னி ஆர் கிறிஸ்டபல், எனி திங். ஸோ which will be given in curly braces. எப்பவுமே டிக்ஷனரிஸ் வந்து இந்த மாதிரி curly bracesக்குள்ள தான் கொடுக்கணும். ஃபார் ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம curly braces தான் யூஸ் பண்ணுறோம், டியூப்பிள்ஸ்க்கும் நம்ம curly braces தான் யூஸ் பண்ணுவோம். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லிஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதர் தேன் அதர் டேட்டா டைப்ஸ், டேட்டா டைப்ஸ்க்கு யூல் யூஸ் திஸ் curly braces. லிஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டு விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த கோலன், நான் இங்கே சிங்கிள் கொட்டேஷன் போட்டிருக்கு இல்லையா, இந்த கொட்டேஷன் வந்து ரெண்டு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, டியூப்பிள்குள்ளவோ இல்லை லிஸ்ட்டுக்குள்ளவோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, அதாவது கேரக்டர் வேல்யூஸ் எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ, ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் யூல் யூஸ் திஸ் சிங்கிள் கொட்டேஷன். ஸ்ட்ரிங்குக்கு ஐ told you three quotations types. One is single quotation, the other one is double quotation, and the next one is triple quotation. So based on the details you're giving in, ஒரு வேர்டுனா சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுக்கலாம், ஒரு லைன்னா நீங்க டபுள் கொட்டேஷன்ல கொடுக்கலாம். இஃப் யூ கிவிங் a paragraph as an input to a string, so in that case you have to use triple quotation. Okay, keep that in mind. So ஒன்னு ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம், அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ டிக்ஷனரி எடுக்கும்போது ஐ எம் கிவிங் the key as color here. ஓகே, என்னோட கீ வந்து கலர், அதுக்கு கொடுக்குற நான் வேல்யூ வந்து இஸ் green. எப்பவுமே நீங்க டிக்ஷனரிஸ் டிஃபைன் பண்ணும்போது யூ ஹாவ் டு மென்ஷன் திஸ் கோலன் விச் செப்பரேட்ஸ் த கீ ஃப்ரம் த வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைடில் கீ இருக்கும், ரைட் சைடில் வேல்யூ இருக்கும். அதான் இதோட சின்டெக்ஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டாக நான் இங்கே கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ யூ நீட் நாட் யூஸ் த சேம் எக்ஸாம்பிள், யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சே இங்கே ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மேபி ஆப்பிள், அது பக்கத்தில் அதோட ருபீஸ் மேபி 100 per kg. இங்கே பைனாப்பிள்னு கொடுத்துட்டு 200 per kg. அந்த மாதிரி கூட யூ கேன் கிவ் டீடைல்ஸ், நத்திங் ராங் இன் தட். ஸோ யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டிக்ஷனரிஸ். ஓகே, ஸோ ஹவு டு ஆக்சஸ் வேல்யூஸ் ஃப்ரம் அ டிக்ஷனரி, எப்படி வந்து நீங்கள் வந்து கீயோட அசோசியேட் பண்ணி நீங்கள் வேல்யூஸ் வந்து கெட் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ ஹவு டு கெட். ஸோ இப்போ அங்கே வந்து ஏலியன் கலர் இஸ் green, பாயிண்ட் இஸ் 5 நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ யூ கேன் பிரிண்ட் லைக் திஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சே ஏலியன் ஆஃப் கலரை மட்டும் பிரிண்ட் பண்ணு, ஏலியன் ஆஃப் பாயிண்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு அந்த கீயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ வில் பி பிரிண்டட் இன் தி அவுட்புட். ஓகே, ஸோ ஐ ஹவ் கிவன் த வேல்யூ, ஐ ஹவ் அசைன்ட், see I have assigned already and I'm asking the console to print the output from the alien variable. என்ன கீயோட வேல்யூ உனக்கு வேணும் அப்படின்னா கலரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு, பாயிண்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா. ஸோ இது ஒரு விதம், இது வந்து டிரெக்ட்லி யூஆர் ஆக்சஸிங். ஓகே, வித் தி கீ. another type of getting the value from the dictionary is
கெட் அப்படின்ற ஒரு இது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கெட்னு ஒரு ஃபங்க்ஷன், இட் இஸ் அன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் வெல். ஸோ நான் ஏலியனுக்கு வந்து கலர் வந்து க்ரீன்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் வேல்யூ வந்து நான் கெட் பண்றேன். எங்க பாருங்க, ஏலியன்ற வேரியபிள்ல இருக்கிற கலர் அப்படிங்கிற கீயோட வேல்யூவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் இஸ் கெட் ஃபங்க்ஷன். ஐ எம் கெட்டிங் the value of the key color from the variable alien. Okay, so அதை வாங்கி ஐம் ஸ்டோரிங் இட் இன் ஏலியன் கலர்னு வேற ஒரு வேரியபிள்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியும் யூ கேன் கெட் த வேல்யூ ஃப்ரம் தி பர்டிகுலர் வேரியபிள் விச் இஸ் அசைன்ட் ஆல்ரெடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிரெக்டா நம்ம பார்த்தோம், அடுத்தது கெட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வி கேன் ஹாவ் நெஸ்டிங் இன் லிஸ்ட், like sorry, a dictionary also. So next nesting in sense நீங்க இது படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம if else-ல வந்து nested if னு ஒன்று படிச்சிருப்போம். if-க்குள்ள ஒரு if கொண்டு வந்தோம் அப்படின்னா அது nested if னு படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து we have nested conditions. nestedனா இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இப்படி போட்டால் லிஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள வரது எல்லாமே லிஸ்ட். நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ள டிக்ஷனரிஸை கூட நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி டிக்ஷனரிக்குள்ள ஒரு லிஸ்டையும் கொண்டு வரலாம். அது வித்தின் தட் ஒரு லிஸ்ட் வித்தின் டிக்ஷனரி ஆர் டிக்ஷனரி வித்தின் லிஸ்ட், இந்த மாதிரி அதுக்குள்ளேயும் வி கேன் பிரிங் இன். ஓகே, ஸோ அதே மாதிரி டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரியும் கொண்டு வரலாம். ஸோ அதோட சப் பார்ட்டிகல்ஸ் மாதிரியும் யூ கேன் அசைன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்ஸே ஒரு பெரிய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இப்போ நிறைய கீ வேல்யூஸ்லாம் வச்சு பண்ணும்போது யூ கேன் do it. And you can use another function called append in it. append நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டீட்டெயில்ஸோட நீங்கள் புதுசாக டீட்டெயில்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா you can use append. So you have two functions for this. One is insert, update, append. இது மூணுமே ஒரே வேலையாக தான் செய்ய போகுது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகுது. இன்சர்ட்டும் அந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட்லையோ இல்லை டியூப்பிள்லையோ இல்லை டிக்ஷனரிஸ்லையோ டேட்டாவை உள்ளே தான் போட போகுது. இன்சர்ட்டும் அதான் பண்ண போகுது, அப்டேட்டும் அதான் பண்ண போகுது, அப்பெண்டும் அதே மாதிரி புதுசாக தான் டீட்டெயில்ஸ் சேர்க்க போகுது. இன்சர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் இடத்துல போட போகிறோம் அப்படின்னு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்பர் 2 அப்டேட்னு பண்ணும்போது இருக்கிறத வந்து அப்டேட் பண்ணுவோம். ஏற்கனவே டீட்டெயில்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் புது டீட்டெயில் பழைய டீட்டெயில தூக்கிட்டு புது டீட்டெயில போட்டு அப்டேட் பண்ண போறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்பெண்ட்னு சொல்லும்போது ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோ அப்படின்னா இது வந்து இனிஷியலா போய் சேவ் ஆகாது. அப்பெண்ட் பண்ணும்போது மட்டும் எப்பவுமே இருக்கிற லிஸ்ட்ல லாஸ்டா தான் நம்ம கொடுக்குற டீடைல்ஸ் போய் சேவ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு லிஸ்ட்ல வந்து இப்போ இந்த மூணும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட், ஃபர்ஸ்ட், யூசர் நேம், இது மூணும் வந்து டிக்ஷனரியில கொடுத்துருக்கோம். நம்ம புதுசா வந்து அப்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த யூசர் நேம்க்கு அடுத்த வேரியபிள் அடுத்த வேல்யூவா தான் அது போய் சேரும் எப்பவுமே அப்பெண்ட்ன்றது. ஸோ இது மூணுத்துக்கும் நீங்க டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வி ஹேவ் இன் வாட் இஸ் தட் டிக்ஷனரி. யா, now adding a value. முன்னாடி நான் சொன்னது வந்து is appending a value இல்லையா, இப்போ adding a value. நான் append பண்ணது சொன்னது வந்து லாஸ்ட் ஆட் ஆகும்னு சொன்னேன். இங்க adding a value வந்து ஒரு empty dictionaryல எப்படி வேல்யூ ஆட் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ empty dictionaryல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி you can give a key value and you can give value to it. கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூ நீங்களே கொடுத்துக்கலாம் டைரக்டா. இல்லைன்னா இந்த மாதிரி எம்டியா டிக்ஷனரிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு see you can create an empty dictionary and then you can assign values. color னு ஒன்று கொடுத்து green, point னு ஒன்று கொடுத்து அதோட value 5. இப்படியும் you can assign value to the empty dictionaries. okay, and modifying the values. so modifying வரும்போது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ வந்து நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இங்க கலர் வந்து greenனு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு replace it with yellow and the point வந்து I'm going to change it with 10 னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது I have to replace it. நான் எப்படி ரீப்ளேஸ் பண்றேன்னு பாருங்க. நான் இங்க வந்து லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்றேன். இண்டெக்ஸிங் நம்ம பண்ணுவோம் இல்லையா லிஸ்ட்ல, அந்த மாதிரி ஏலியன் 0ன்ற வேரியபிள்ல கலர்ன்ற கீய எல்லோன்னு மாத்து அப்படின்னு சொல்றேன். ஐம் சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் கீ கலர் டு எல்லோ. ஸோ ஹியர் ஐ கேனாட் கிவ் இண்டெக்ஸிங் ஆஸ் 0ன்னுலாம் இங்கே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்க மேல வந்து இண்டெக்ஸிங் வச்சு வேல்யூ கொடுக்கல. இங்க இண்டெக்ஸிங்கே நமக்கு வந்து இந்த கீ தான், கலரு பாயிண்ட்ன்ற கீ தான். அதனால அந்த கீயை கொடுத்து அதோட வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ண சொல்றேன். ஸோ இந்த மாதிரி யூ கேன் சேஞ்ச் ஆர் மாடிஃபை த வேல்யூ. டிரெக்ட்லி யூ கேனாட் delete and go. ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் இட். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ரிமூவிங் அ கீ வேல்யூ. ஸோ இங்கே நான் வந்து டெல்ன்ற கீ யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இன்பில்ட் தான்ப்பா. ஸோ நார்மலாக நான் வந்து கலர் பாயிண்ட்னு டிஃபைன் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணதை வந்து பிரிண்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா உனக்கு வந்து இது எல்லாமே இது அப்படியே அவுட்புட் காமிக்கும். கலர் க்ரீனு பாயிண்ட் வந்து 5 அப்படின்ற உனக்கு அவுட்புட் காமிக்கும். அதே நான் இப்போ இது டெலிட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சே எனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் டெலிட் பண்ணணும், இந்த இந்த பாயிண்ட்ஸ்ன்ற கீயோட வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணும், எனக்கு கலர் மட்டும் என்னோட டிக்ஷனரியில் இருந்தால் போதும், பாயிண்ட்ஸ் தேவையில்லை அப்படின்னா டெல் வேரியபிள் நேம் இந்த இண்டெக்ஸ் மட்டும் பாயிண்ட்ன்ற இண்டெக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் ஏலியன்னு கொடுத்தீங்கன்னா வெறும் இந்த டீடைல் மட்டும் உங்களோட லிஸ்ட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம விஷுவலைஸ் எப்படி பண்ணலாம், டேட்டா வந்து நம்ம எப்படி எல்லாம் போட முடியும். ஒரே ஒரே கீ வேல்யூல நான் வந்து இங்க பாருங்க லிஸ்டா வந்து வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே மிங்கிள் பண்றது தான். ஓகேவா? இப்போ லிஸ்ட்னா வெறும் லிஸ்ட் மட்டும் தனியாக நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. லிஸ்ட் டேட்டா டைப் கேன் பி யூஸ்ட் அலாங் வித் டியூபிள். ஸோ உன்னோட ஒன்று சேர்ந்து சேர்ந்து கூட யூ கேன் யூஸ். நீ ஸ்ட்ரிங்ஸ்ல போயிட்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுவ, அதே மாதிரி லிஸ்ட்ல வந்து நீ ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவ, டியூபிள்ல வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ மாத்தி மாத்தி எல்லாமே மிக்ஸ்டாவே நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீ எப்படி டிஃபைன் பண்ற, எப்படி வந்து அதை டிக்ளேர் பண்ற வேரியபிள், அதுல எப்படி வேல்யூ போடுறது தான் விஷயம். ஓகே. ஸோ அடுத்தது நெஸ்டிங் நான் சொன்னேன் இல்லையா, லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். இப்போ பாருங்க, ஸோ யூசர்ஸ் நான் ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதான் மெயின் லிஸ்ட்டு, சாரி மெயின் டிக்ஷனரி. ஓகேவா? அதுக்குள்ள பாரு நான் 2 பேரோட வேல்யூ கொடுத்துருக்கேன். ஐன்ஸ்டீனுக்குன்னு தனியாக நான் ஒரு லிஸ்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிக்ஷனரிக்குள்ள ஐ எம் கிவிங் ஆல் தீஸ் டீடைல்ஸ். ஃபார் ஐன்ஸ்டீன் ஐ எம் கிவிங் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இஸ் லொகேஷன். Again I'm creating another dictionary within that dictionary itself. அதை வந்து நான் கமா போட்டு பிரிச்சிருக்கேன். கியூரிக்கு ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரிக்குள்ளேயே நீ வந்து நெஸ்டடா டிக்ஷனரிஸ், அதாவது நேம்ஸுக்கு அவங்களுக்குன்னு தனியாக டிக்ஷனரிஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் புக் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிக்ஷனரிஸ் நீங்கள் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சே பர்டிகுலர்லி இப்போ சென்னையில் நுங்கம்பாக்கம்ல இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடு அப்படின்னு சொன்னோன்னா டிக்ஷனரியில் இது போகும். இப்போ இங்கே யூசருக்கு பதிலாக நுங்கம்பாக்கம் அப்படின்னு போகும். நுங்கம்பாக்கம்குள்ளே வரும். உள்ளே வந்து அவங்களோட மேபி அவங்களோட நேம், இந்த ஸ்ட்ரீட்டு, இந்த ஐன்ஸ்டீன்ற ஸ்ட்ரீட்டு, அதுக்குள்ள இருக்கிற நேம்ஸ். இப்போ நான் ஒரு நேம் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நிறைய பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற மற்ற டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நான் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நிறைய லாக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணி you can create a dictionary book. நான் முன்னாடி சொன்னது is an individual detail. This contains so many details. Okay, users. Okay, so and you can close.